ராசவள்ளிக்கிழங்கு அவிச்சு சாப்பிட்ருக்கீங்க, பாயசம் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா? நான் இது யூடியூப்பில் தான் எடுத்துட்டு எனக்கு ஏற்ற மாதிரி அந்த ரெசிபியை மாடிஃபை பண்ணான். ஒரு ராசவள்ளிக்கிழங்கு எடுத்து அவிய விடுங்கோ. இங்கால அரை கப்பு பெரிய சவ்வரிசியை எடுத்து வறுத்துட்டு அதே ராசவள்ளிக்கிழங்குக்குள்ளே போட்டு அவிய விடுங்கோ. கொஞ்சம் நேரத்தால் ஒரு மற்ற எடுத்து மசிச்சிங்கன்னு சொன்னால் நல்லா மசியணும். ஸோ நல்லா எல்லாத்தையும் மசிச்சு விட்டுட்டு ஒரு கப் தேங்காய் பால், நான் அரை கப் கோகோனட் சுகர் போட்டேன்னா உங்களுக்கு வந்தால் சர்க்கரை சீனி என்னவோ உங்களோட டேஸ்ட்டுக்கு போடுங்க. அதுக்கு பிறகு நான் இங்கே ஒரு கொஞ்சம் பொரிச்ச சேமியா, இது எனக்கு இங்கே இந்தியன் கடையில் கிடைக்கும், உங்களுக்கு கிடைக்காட்டி நார்மல் சேமியாவும் எடுத்து கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணியோ கொஞ்சம் பொரிச்சிட்டு நீங்கள் போடலாம். அப்போ இந்த சேமியாவும் போடுக்க ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டு உண்டு அது தரும். ஸோ அதோட கொஞ்சம் நேரம் விட்டுட்டு உங்களுக்கு தேவையான திக்னஸ், நல்ல திக்னஸ் வேணும்னா கொஞ்சம் திக்னஸ் ஆக விடுங்க, இல்லாட்டி கொஞ்சம் லிக்விடாக வேணும்னா லிக்விடாகவே எடுங்கோ தண்ணித்தன்மையோடு. அதோடு நான் இங்கே முந்திரிய பழம், அதாவது அந்த கஜுவும் ப்ளம்ஸும் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கலக்கி போட்டு கொஞ்சம் திக்காக வேணும்னா வச்சு எடுத்து குடிச்சு பாருங்க. டேஸ்ட் அப்படி